கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில பாண்டிச்சேரி எப்ரோன் கிறிஸ்தவ சபையின் சார்பிலே நடைபெறுகிற இந்த ஜூம் இணைப்பிலே இணைந்திருக்கிற, யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் மாலை வேளையில விதமாக பாண்டிச்சேரி எப்ரோன் திருச்சபை சார்பிலே நடைபெறுகிற இந்த ஜூம் மீட்டிங்கிலே கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த நாளிலும் செய்தி கொடுக்கும்படியாக சென்னை ஸ்டூவர்ட்ஸ் பைபிள் காலேஜிலே பைபிள் டீச்சராக இருக்கிற டாக்டர் ஷாய்ஜி வர்கீஸ் அவர்கள் நம்மோடு கூட இணைகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் ஏற்ற செய்தியை நமக்கு தரும்படியாக, அதுபோல அதை மொழியாக்கம் செய்யக்கூடிய அருமையான வாலிப சகோதரர் பாண்டிச்சேரி எப்ரோன் சபையை சேர்ந்த டார்லிங் சாம்வேல் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். அவருக்காகவும் நீங்கள் செபியுங்கள். அது மட்டுமல்ல, பாடலை பாடும்படியாக தஞ்சாவூரிலே இருந்து இணைந்திருக்கக்கூடிய அருமையான தம்பி பிரின்ஸ் ஜோயலுக்காக ஜெபியுங்கள். அவரும் பாடல் ஊழியத்தை நமக்காக நடத்த இருக்கிறார். ஆகவே விதமாக நாம் செபித்து இந்த கூடுகைக்கு நாம் கடந்து போகலாம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மகத்துவமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாலை வேளையில எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறாருக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதும் உங்களுடைய கிருபை. அந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலையை கூடுகையை நீர் ஆசீர்வதித்து எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். செய்தி கொடுக்கிற தாசனையும், டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற முடிய தாசனையும், பாடல் பாடுகிற முடிய தாசனையும் உங்களுடைய சமூகத்துல வைக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். நெட்டு எந்த தடையும் இல்லாதபடி கிடைக்க கிருபை செய்யும். கர்த்தாவே, இணைகிறவர்கள் நேரத்தோடு இணைய கிருபை செய்யும். பாடல் மத்தியிலும், ஜெபத்தின் மத்தியிலும், செய்தியின் மத்தியிலும் உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். ஆண்டவரும் மீட்பரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஸ்தோத்திரத்தோட ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை அருமையான தம்பி ஜோமன் அவர்கள் பாடுவார்கள். அதற்கு பின்பு நாம் கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து போகலாம். ஓவர் டு தஞ்சாவூர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 11வது பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வேளையிலே நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவே, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவே, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், கர்த்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கர்த்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, நின்னுதிரல் மதினம் திறந்த ஜீவ புது வழியா,
அடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தனம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் பொருட்களாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் பொருட்களாம் எங்களுக்கு, இத்தனை மாதயரும் கிருபை எத்தனை ஆச்சரியம், இத்தனை மாதயரும் கிருபை எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாக, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாக. நீரே வேறே ஒரு தேற்றமில்லை பரந்தே, நீரே வேறே ஒரு தேற்றமில்லை பரந்தே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் 547வது பாடல், துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜோமோன் கொஞ்சம் சவுண்ட் கூட்டுங்க ஜோமோன். கேக்குதாங்க? இப்ப கிளியரா இருக்கா? கேக்குது பிரதர், கேக்குது பிரதர். ஓகே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம்
மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிலே நீருளிலே நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடச் செய்திடுமே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடச் செய்திடுமே. அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. தேவனின் அடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவனின் அடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா பாடி தொடர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 376வது பாடல்.
376வது பாடல். அன்பரின் கிருபை கடலிலே ஆவியின் படகு அசையுதே, அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுது என்கிற நான் பாடலை நாம் பாடலாம். அன்பரின் கிருபை கடலிலே ஆவியின் படகு அசையுதே, அன்பரின் கிருபை கடலிலே ஆவியின் படகு அசையுதே, அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுதே, அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுதே. அலையும் புயலும் மோதினாலும் ஆபத்து ஒன்றும் அணுகாமலே, அலையும் புயலும் மோதினாலும் ஆபத்து ஒன்றும் அணுகாமலே, அதனை செலுத்தும் ஆளுமில்லா ஆதியும் வந்ததும் இல்லாதே, அதனை செலுத்தும் ஆளுமில்லா ஆதியும் வந்ததும் இல்லாதே, அன்பரின் கிருபை கடலிலே ஆவியின் படகு அசையுதே, அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுதே, அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுதே. முழுவதும் வலை போட்டும் அகப்படவில்லை ஒன்றாகியும், முழுவதும் வலை போட்டும் அகப்படவில்லை ஒன்றாகியும், நாதன் இயேசு வந்து அப்புறமா கூடுங்கள் அகப்படுகின்றாரே, நாதன் இயேசு வந்து அப்புறமா கூடுங்கள் அகப்படுகின்றாரே, அன்பரின் கிருபை கடலிலே ஆவியின் படகு அசையுதே, அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுதே, அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுதே. அவர்கள் ஆண்டவர் சொன்னபடி ஆழத்தில் வலையை வீசினார்கள், அவர்கள் ஆண்டவர் சொன்னபடி ஆழத்தில் வலையை வீசினார்கள், எண்ணில்லாத மீன்களை கண்டதும் எல்லாருமே சந்தோஷித்தார்களே,
எண்ணில்லாத மீன்களை கத்தரும் எல்லாருமே சந்தோஷித்தாரே. கர்த்தரின் கிருபை கடலிலே ஆவியின் படகு அசையுமே. அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுமே. அசைந்து அசைந்து அக்கறை நோக்கி அமைதலாக செல்லுமே. ஜோமோன் அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அங்கிள் கேக்குதா? சொல்லுங்க அங்கிள். ஜோமோன் கர்த்தருடைய இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். வார்த்தைகளை கேட்கும்படியாக இப்படிப்பட்ட அன்பு செலுத்துவோம். இப்பொழுதும் சென்னை ட்ரூவர்ஸ் பைபிள் காலேஜ் பைபிள் டீச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் ஷைஜு வர்கீஸ் அவர்கள் நமக்கு தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் ஆங்கிலத்தில் கொடுக்கக்கூடிய செய்தியை பாண்டிச்சேரி எப்ரோன் சபையை சேர்ந்த டார்லிங் சாமுவேல் மொழிபெயர்க்க இருக்கிறார். இந்த இருவருக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். இணைகிறவர்கள் சீக்கிரத்தில் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக எந்த விதமான நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு இந்த ஊழியம் நடந்து முடியத்தக்கதாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபசந்தியோடு இருங்கள். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்மை நடத்துவார். தடைகளை அகற்றி அவர் ஜெயங்கொள்ளுகிற தேவன். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே நாம் கடந்து போவோம். இப்பொழுதும் கடந்து போகலாம். நம்முடைய இணைப்பில் இருக்கக்கூடிய தேவ செய்திக்கு நாம் கடந்து போகலாம். ஜோமோன் அங்கிள் சொல்லுங்க அங்கிள். ஜோமோன் தம்பி. ஓகே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நாளிலே நாங்கள் பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததான பாடல்களை நாங்கள் பாடும்படியாக எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே. இந்த நாளிலே உடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு கற்பிக்கும்படியாக பிதாவே சென்னையிலிருந்து ஷைஜோக்களை நீர் கொண்டு வந்தீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய கிருபை அளவற்றதா இருக்கிற இந்த நாட்களிலே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சில நெட்வொர்க் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது கர்த்தாவே, அதெல்லாம் பிதாவே எந்த தடையும் இல்லாமல் எங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும்படியாகவும் பிதாவே எந்த தடையும் இல்லாமல் இந்த கூடுகையானது நடந்தேறும்படியாக நீ உதவி செய்தல் வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் கர்த்தாவே. அதை தொடர்ந்து மீதான நேரத்தை நாங்கள் உடைய கருத்திலே தருகிறோம். நீர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். உடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் யாவையும் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுதும் எஸ்பிசியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பைபிள் டீச்சர் டாக்டர் ஷைஜு வர்கீஸ் அவர்கள் நமக்கு செய்தியை கொடுப்பார்கள். நாம் ஜெப செய்தியோடு இருப்போம். May the name of the Lord be glorified.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to be with you this evening. இந்த மாலை வேளையிலே உங்களோடு இணைவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். And it's my joy and privilege to share God's word. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். As we are together in God's presence, let us pray that the Lord may speak to each of our hearts. நம்முடைய தேவ பிரசன்னத்துல நாம் இருக்கிற வேளையில் கர்த்தர் தாமே நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வசனங்களை கொடுப்பாராக. We know that everybody who lives in this world face different needs in their lives. இந்த உலகத்திலே வாழும் எல்லா நபருக்கும் ஒரு தேவை வாழ்க்கையிலே உண்டு என்று நாம் பார்க்கிறோம். Everybody has got needs. எல்லா நபரும் இந்த உலகத்திலே ஒரு தேவையோடு இருக்கிறார்கள். The needs of our lives may be different from other people. நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவை மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வேற தேவைகளா இருக்கலாம். But nobody can say that I don't have any needs in my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவையும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. We all experience a need of some type. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை என்கிற ஒரு காரியம் வருகிறது. Sometimes the need may be material needs. அது செல்வாக்கான தேவைகளா இருக்கலாம். Some other time it may be emotional needs. ஒரு சில வேளையிலே உணர்ச்சி பிரகாரமான தேவைகள் இருக்கலாம். Sometimes it may be physical needs. ஒரு சில வேளையிலே சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கலாம். Some other times it may be spiritual needs. ஒரு சில வேளையிலே ஆவிக்குரிய தேவைகளா இருக்கலாம். Some other times it may be spiritual needs. ஒரு சில வேளையிலே அது ஆவிக்குரிய தேவைகளா இருக்கலாம். So the needs are different. ஆகவே நம்முடைய தேவைகள் வேறுபட்டு இருக்கிறது. And the question that we need to ask ourselves is, நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், can God really meet all your needs? கர்த்தர் என்னுடைய எல்லா தேவையும் சந்திப்பாரா? How do you believe about it? அதை குறித்து நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? Many times what happened is, when we face the different needs in our life, நம்முடைய வாழ்க்கையிலே பல தேவைகளை நாம் எதிர்பார்க்கும் பொழுது most of the time we become worried and discouraged in our lives. அநேக வேளையிலே நாம் கவலைக்கிடமாய் நாம் மாறுகிறோம். If God can meet your needs, then why you get discouraged and worried? கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்றால் நாம் ஏன் கவலை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும்? Yes. So one thing that we read and understand in the Bible is, God is able to meet each of our needs. நாம் வேதத்திலே வாசிக்கிற பிரகாரமாக கர்த்தர் எல்லா தேவையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். But why we get worried and discouraged? ஆனால் நாம் ஏன் கவலை உள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோம்? Because we try to meet our needs with our own resources and our own power. நம்முடைய தேவைகளை நம்முடைய சமுதாயத்தில் உள்ள காரியங்களை வைத்து தீர்ப்பதற்காக நாம் சிந்திக்கிறோம். And finally we understand our inability and we stare at the needs that is before us. நம்முடைய முடியாத தன்மையை நாம் உணரும் பொழுது நாம் அதை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். Hello. ஹலோ.
Can you hear me, sir? Yeah. Okay. நம்முடைய முடியாத தன்மையை நாம் உணரும் பொழுது நாம் கவலை உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். Yes, that is what naturally happening in our lives. இதுதான் இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒன்று. But the Bible makes it very clear. ஆனால் வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது, Our God is really able to meet all our needs. கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் 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 தகுதியுள்ள தேவனாய் இருக்கிறார். And if our needs need to be met by God, there is a secret. நம்முடைய தேவைகள் கர்த்தரால் சந்திக்கப்படுகிறது என்றால் அதிலே ஒரு ரகசியம் உண்டு. That is faith in God. அதுதான் தேவன் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் என்பதால். Our Lord Jesus Christ said in Gospel of Mark chapter 11 verse 22. இயேசு கிறிஸ்து மார்க் என்ற சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், Have faith in God. தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Have faith in God. தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். We have a God in heaven who can be trusted to care for the needs of his children. நாம் பரலோகத்திலே நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற பிதாவா இருக்கிறார். So the secret to have our needs met by Heavenly Father is to have faith in this God. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு தேவன் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Even nowadays we face a lot of needs due to the corona virus that is spreading around. இந்த கொரோனா பாதிப்பினாலே அநேக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிறது. Financial struggle, செலவு விதமான காரியங்கள், and there are struggles in relation to job and different other areas. வேலை மற்றும் பல காரணங்களினாலே நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. Yes, when these needs are arising in our lives, இந்த தேவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது what is usually happen is the doubt also arise on other side. இன்னொரு விதமாக நாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு விசுவாசம், எந்த அளவுக்கு தேவைகள் அதிகரிக்கிறதோ அதே விதத்திலே சந்தேகமும் நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Many times devil whispers in our ears. அநேக வேளை சாத்தான் நம்முடைய காதிலே இப்படியாக சொல்லுவான், Hey guy, your God cannot meet your needs. கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டார் அப்படி என்று சொல்லுவான். If we are not careful at that moment, அந்த வேளையிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இல்லை என்றால் we will also fall into the trap of the devil. நாமும் சாத்தானுடைய வலையிலே விழுகிறவர்களாய் நாம் மாறுவோம். So dear brothers and sisters, the question that we need to really face this evening is, ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே இந்த கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், can God really meet our needs? கர்த்தர் நிச்சயமாகவே என்னுடைய தேவைகளை சந்திப்பாரா? Yes, God can. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். So this evening we are going to learn this lesson from 1 Kings chapter 17 verses 1 to 24. இந்த மாலை வேளையிலே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 1 to 4 வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். 1 ராஜாக்கள் the whole chapter we will be considering, and we will see how God meets our needs. இந்த முழு பகுதியை நாம் வாசித்து எப்படியாக கர்த்தர் நம்முடைய தேவையும் சந்திப்பார் என்று நாம்
உணர்வோம். I told you that the secret to meet our needs by God is to have faith in God. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டுமானால் சந்திக்க வேண்டிய ரகசியம் என்னவென்றால் நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். So this faith need to be exercised in different areas of our lives. இந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே பல கோணங்களிலே அது 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 தெரியப்பட வேண்டியதா இருக்கிறது. That is what we read in 1 Kings chapter 17. இதைதான் நாம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். First of all, we read in verse 3. முதலாவதாக 3வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. Yes. Now here, the first area of our faith is to be manifested in relation to the will of God. இங்கே முதலாவது நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய சித்தத்திலே நம்முடைய விசுவாசமானது காணப்பட வேண்டும். Yes, if our needs are to be met by God, first of all, we must have faith in the will of God. நம்முடைய தேவைகள் கர்த்தர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசமானது கர்த்தருடைய சித்தத்திலே அது இருக்க வேண்டும். Now look at that. Elijah just had confronted the king of Israel. இங்கே எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து விட்டு வருகிறார். Now God is sending him into wilderness. கர்த்தர் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். Can you imagine that? அதை நீங்கள் சித்தரித்து பார்க்க முடியுமா? It must have been little confusing, isn't it? இது ரொம்ப ஒரு குழப்பத்திற்குரிய ஒரு காரியமா இருக்கிறது. All courage he faced the wicked king Ahab, and coming with that courage, and now God says you go to wilderness. தைரியமாக ஆகாபினிடத்தில் பேசிய எலியா இப்பொழுது வனாந்தரத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் குழப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் இங்கே என்ன காரியத்தை புரிந்து கொள்கிறோம் என்றால், there is no question, there is no argument from the part of Elijah. எலிசாவினுடைய பகுதியிலிருந்து ஒரு கேள்வியும் இல்லை, ஒரு ஆர்கியுமெண்ட்டும் இல்லை. He did not doubt the will of God. அவன் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து சந்தேகமற்றவனாய் இருந்தான். And he completely believed in the will of God. அவர் கர்த்தருடைய சித்தத்திலே முழுமையாக விசுவாசம் உள்ளவராய் காணப்பட்டார். When God said go to wilderness, he understood that it is God's will, and I believe it and I follow it. கர்த்தர் அவனை நீ வனாந்தரத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய சித்தம் என்று புரிந்து கொண்டு வனாந்தரத்துக்கு போனார். So that is the secret. If you want God to meet our needs, first of all, we must have faith in God's will. ஆகவே இதுதான் அதனுடைய ரகசியம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Yes, we need to believe in the will of God. நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Many times God's will and our wills, there is a fight between both. நம்முடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் எப்பொழுதும் ஒரு சண்டை போய் கொண்டிருக்கிறது. And many times we try to fulfill our own will in our lives.
அநேக வேளையிலே நம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பூர்த்தி செய்கிறவர்களாய் நாம் மாறி போகிறோம். And that's the reason why God is not meeting your needs. அதனால்தான் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் இருக்கிறார். Now, if God wants to meet your needs, கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால் you need to believe and trust that your God knows what is best for your life, and you need to submit yourselves to the will of God, whatever it be. எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்திற்கென்று அவருடைய சித்தத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். Yes, one thing that we need to keep in the mind is God knows what is best for your life. நம்முடைய சிந்தையிலே ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு எது சிறப்பு என்று கர்த்தருக்கு தெரியும். Can you hear me? Yeah, can hear you, sir. I think your voice is getting broken in between. Is it breaking? Yeah, breaking. Okay. Can you hear me now? தம்பி வீடியோ ஆன் பண்ணு, ஆஃப் Yeah. பண்ணு. வீடியோ ஆஃப் பண்ணு. Okay, okay. Okay. கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ ஆஃப் பண்ணு. Okay, sure. Okay. Yeah. So God knows what is best for your life. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எது சிறப்பு என்று அவருக்கு தெரியும். And therefore, we need to be ready to submit ourselves to the will of the Father. ஆகவே பிதாவுடைய சித்தத்திற்கு நம்மை சமர்ப்பிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். Even if you do not understand God's will sometimes, it is your responsibility to submit yourselves to the will of the Father. நம்முடைய கர்த்தர் தேவனுடைய சித்தத்தை நாம் ஒரு வேளையிலே அறிய நமக்கு இயல்பு இல்லாமல் இருந்தால் கூட நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். God can bless and use a surrendered life to the will of God. கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் எதையும் செய்யக்கூடும். We have a God who is faithfully executing His will for the ages. நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்கு இருக்கிற தேவன் அவர் காலமாய் அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். And the same God is executing His will even in your life. அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை செய்கிறவராய் இருக்கிறார். Therefore, if you want God to meet your needs, first of all, we must exercise faith in the will of God. ஆகவே கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சித்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். Number 2, இரண்டாவதாக verse number 9. 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். Yes. Now, the second important thing is you must have faith in the ways of God. இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய வழியிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். If God wants to meet your needs, we need to have faith in the ways of God. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழியிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Now look at the life of Elijah here. இங்கே எலிசாவுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். You can imagine how Elijah must have felt at this point of time. இந்த குறிப்பிட்ட தருணத்திலே எப்படியாக எலிசா யோசித்திருப்பார், சிந்தித்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The brook dried up. இங்கே அந்த ஆறு வத்தி போயிடுச்சு. The raven stopped bringing food. அந்த பறவையானது காகமானது உணவை தர மறுத்து விட்டது. Can you imagine that situation? இந்த சூழ்நிலையை சிந்தித்து பார்ப்போம். And now God comes along. இப்பொழுது கர்த்தர் வருகிறார். And he says, you should go to a widow. இங்கே அவர் சொல்லுகிறார், நீ ஒரு
விதவினிடத்திலே நீ போக வேண்டும் என்று போய் சொல்லுகிறார். Can you imagine that? அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். See, the widows were the poor people during those time periods. அந்த நாட்களிலே விதவைகள் ரொம்ப ஏழ்மையாக இருந்தார்கள் நாம் பார்க்கிறோம். And even they were not able to put a piece of bread to the dogs. Such kind of situation was theirs. அந்த நாட்களிலே ஒரு பிரெட் தூள், ஒரு பிரெட்டையாவது நாய்க்கு போடக்கூடாத நிலைமையிலே அந்த நாட்களில் விதவைகள் காணப்பட்டார்கள். They were in a very desperate conditions of help from others. அவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே அந்த நாட்களிலே வாழ்ந்து வந்தார்கள். Now God says this man Elijah to go to a widow. How she will take care of him? இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த விதவைக்கு இடத்திற்கு போ என்று சொல்லுகிறார். Yes. Now when it comes into this context here, இந்த பகுதிக்கு நாம் வரும்பொழுது, if we must have been there, we must have asked so many questions. நாம் அங்கே இருந்தால் பல கேள்விகளை நாம் கேட்டிருப்போம். But here we see Elijah. இங்கே நாம் எலிசாவை நாம் பார்க்கிறோம். Though he did not understand the ways of God, he believed in a God who prepared that ways. கர்த்தருடைய வழியை அவன் அறிந்திருந்தாலும் கர்த்தருடைய வழியின் மேல் நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். Oh, what an example it is. இது என்ன ஒரு உதாரணமா இருக்கிறது. Though he did not understand the ways of God, கர்த்தருடைய வழியை அவன் அறியாதிருந்தாலும் he believed and he understood a God who prepared those ways. அவன் அதை விசுவாசித்து அதை ஏற்படுத்தின கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தான். Yes, that is what important in the life of every believer. இதுதான் எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. Many times when we face different situations in our lives, அநேக சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையிலே கடந்து போகும் பொழுது we worry about what is happening in the life and we become crazy. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சூழ்நிலை குறித்து நாம் கவலைக்கிடமாய் நாம் படுகிறோம். Yes, in Isaiah chapter 55 verses 8 and 9 we read, ஏசாயா 55 8 9 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். For my thoughts are not your thoughts, என்னுடைய சிந்தைகள் உன்னுடைய சிந்தைகள் அல்ல, and your ways are not my ways, says the உன்னுடைய Lord. வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. Yes, then he says, my ways are higher than your ways. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை விட உயரமாக இருக்குது என்று சொல்லுகிறார். My thoughts are higher than your thoughts. என்னுடைய சிந்தைகள் உன்னுடைய சிந்தைக்கு மேலா இருக்கிறது. Yes, dear brothers and sisters, as we face different situations, you may not understand really the details of the way through which the Lord wants us to walk through. அநேக சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற வழியை நம்மால் புரிந்து நம்மால் நடக்கக்கூடாத நம்மால் விசுவாசிக்க முடியாத காரியங்கள் வந்தாலும் it is our responsibility to believe in a God who prepared and designed that way for you. நமக்காய் கர்த்தர் தேர்ந்தெடுத்த வழியை நாம் விசுவாசித்து நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Then the Lord will work through your lives. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிரியை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். Then the Lord will meet your needs. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திப்பார். So first of all, we need to have faith in the will of God. முதலாவதாக கர்த்தருடைய சித்தத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Then number 2, we need to have faith in the ways of God. இரண்டாவது கர்த்தருடைய வழியின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And third, we need to have the works of God. மூன்றாவது கர்த்தருடைய கிரியைகள் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Look at verses 13 to 16. நாம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா.
பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் Now, when you come into this situation here, இந்த சூழ்நிலையில நாம் வரும்பொழுது look at the state of this widow in this place. இந்த விதவையின் நிலைமையை குறித்து நாம் பார்க்கிறோம். She is at the point of starvation. அவருடைய வாழ்க்கையிலே எல்லா சாப்பாடும் குறைந்து போகிறது. She and her son is going to have their final meal, and then they are going to lie down and starve to death. அவர்களிடத்தில் இருக்கிற உணவை உண்டுவிட்டு சாகிறதற்காக அவர்கள் தயாராகிறார்கள். Yes, that's all their condition is. இதுதான் அவருடைய நிலைமையா இருக்கிறது. Now here comes a prophet, a preacher into her house. இங்கே ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வீட்டுக்கு வருகிறாள். He tells this woman, feed me first, make food for me first. இங்கே எலியா அந்த விதவையை பார்த்து எனக்கு அப்பத்தை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். My dear brothers and sisters, you can understand that it had been a real trial of faith at this point of time. இந்த சமயத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும், இது நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சிட்சையாக இருக்கிறது. And this was a trial of faith in the life of this widow here. இதுதான் அந்த விதவையின் வாழ்க்கையிலே அந்த விதவையின் விசுவாசத்திற்கு பரீட்சையாக இருந்தது. Yes, the woman has to make a great sacrifice if she had to make a food to this man here. இந்த விதவையானவள் அந்த தீர்க்கதரிசிக்கு உணவை செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை முதலாவதாக பணயம் வைக்க வேண்டும். Yes, now look at verse 13 here. 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். There we read, go and do. நீ போய் ஆயத்தப்படுத்து. And in verse 15 we read, 15ஆம் வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். she went and did. அவள் போய் சொற்படி செய்தாள். Yes, here we read, she believed in the work of God. இங்கே அந்த விதவை குறித்து நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கிரியையின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாள். Even though it was a time of a trial for her faith, அவளுடைய விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சையாக இருந்தாலும் she knew that her God is able to work in her life in the midst of such a trial. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையும் கிரியை செய்ய முடியும் என்று அவள் விசுவாசப்படியினாலே இப்படி செய்தாள். She had a faith in the work of God. அவள் கர்த்தருடைய கிரியையின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாள். My dear brothers and sisters, this is what many times missing in the life of the children of God. சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம்தான் குறைபடுகிறது. Yes, when we face the trials of life and when we face different needs in our life, நம்முடைய வாழ்க்கையிலே பல தேவைகள் பல சிச்சைகள் நாம் அனுபவிக்கும் பொழுது we forget to believe in the wonder working power of God. கர்த்தருடைய மகத்தான கிரியையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Same God who was able to work for this widow at that point of time is the same God is living for each one of us today, and he is able to work for our life with his mighty wonder working power. இந்த விதவையின் வாழ்க்கையிலே காணப்பட்ட அதே தேவன் தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் மகத்தான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளுக்கு செய்யத்தக்க தேவனாயிருக்கிறார். In Ephesians chapter 3 verse 20 we read, எபேசியர் 3:20 இப்படியாக வாசிக்கிறோம். Yes, now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. நாம் அங்கே வாசிக்கிறது போல நாம் கேட்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் அதிகமாய் அவருடைய வல்லமையிலிருந்து செய்யக்கூடிய தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். That's the work of God in the life of the children of God. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற கிரியையா இருக்கிறது. Do
Do you really believe it? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? That is the question you need to answer from your life this evening. அந்த கேள்விக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பதிலளிக்க வேண்டும். We know intellectually all these truths. இந்த காரியங்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக நமக்கு தெரிந்திருக்கிறது. But the question is, has this truth become the part of your heart, and do you believe it with your heart? ஆனால் இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே பாகமா இருக்கிறதா? அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? That is the question we need to answer today. இந்த கேள்விக்கு தான் நாம் பதிலளிக்கிறவராய் இருக்க வேண்டும். Finally, when it comes into verse 14, we understand the fourth important thing. 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கடைசி காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Yes. The fourth important thing is, நான்காவது முக்கியமான காரியம், we must have faith in the words of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Number one, we need to have the faith in the will of God. முதலாவதாக கர்த்தருடைய சித்தத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Number two, we need to have faith in the ways of God. இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய வழியின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Number three, we need to have faith in the work of God. மூன்றாவது கர்த்தருடைய கிரியையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Number four, and the final thing, we must have faith in the words of God. கடைசி காரியமாக கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Now look at the verse that we read in verse 14. நாம் 14ஆம் வசனத்தை வாசித்தது போல, Here the 7 words that are used here. can you repeat that, sir? 7 words which are used. ஏழு வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Thus saith the Lord God of Israel. இங்கே நாம் வாசிக்கிறது போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். That is important. That is the key here. இதுதான் முக்கியமான கருத்தா இருக்கிறது. Who says it? யார் இதை சொன்னார்? Who speaks here? யார் இங்கே பேசுகிறார்? Thus saith the Lord God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Something கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால், that is yes forever. அது என்றென்றைக்கும் ஆமீனா இருக்கிறது. Yes, when God's word is given there for an issue, ஒரு பிரச்சனைக்கு கர்த்தருடைய வார்த்தை பதிலாய் வரும்பொழுது, that issue is settled forever and ever in your life. அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் தீர்க்கப்பட்டதா இருக்கிறது. Now for this widow here, இந்த விதவைக்கு what gave the strength in her heart was the word of the Lord. The Lord spoke to her. இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த விதவையினுடைய இருதயத்திலே கர்த்தர் சொன்னதினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Yes, that gave strength in her life. இந்த கர்த்தருடைய வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையிலே பலன் அளிக்கக்கூடியதா இருந்தது. That gave encouragement in her life as she was facing the trial over there. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையானது அவருடைய இருதயத்தை ஊக்கமளிக்கக்கூடியதா இருந்தது. Yes, she believed that God says, therefore I will do it. அவள் கர்த்தர் சொன்னாரா, நிச்சயமாக நானும் செய்வேன் என்று சொன்னாள். So when it comes into each of our lives this evening, இந்த மாலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில இது வரும்பொழுது, when we face different needs and different circumstances in our lives, அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள் நாம் கடந்து போகும் பொழுது, do you really believe in the words of God, in that occasions? நீங்கள் கதையானவன் நம்முடைய காதுகளிலே வஞ்சிக்கிறவனாய், பொய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். The world will lie to you.
இந்த உலகம் நமக்கு பொய் சொல்லும். Your family members or sometimes your friends will lie to you. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலிருந்து கூட நம்முடைய நண்பர்கள் கூட நமக்கு பொய் சொல்லலாம். But you can be assured of the fact that God in heaven will never lie to you. ஆனால் ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே பொய் சொல்ல மாட்டார். Therefore, what he says is what our strength and encouragement. ஆகவே அவர் சொல்லுகிற காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பலனாய் காணப்படுகிறது. We need to believe what he says and we need to use what he says as the source of solving all the issues and the needs that are there in each of our lives. நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பலனாய் காணப்பட்டு நாம் படுகிற எல்லா பாடுகளுக்கும் அது தீர்வாய் இருக்கிறது. Yes, our God is a God who fulfills his words. நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். When he said, it happened. அவர் சொன்னார், அது நிச்சயமாக நடக்கும். When he said, the earth came into its origin. அவர் ஆதியிலே அவர் சொல்லும் பொழுது பூமி உண்டானது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And even from there onwards, when we come into the life of each of the saints in the Bible, we see he said it happened in their life. அன்றிலிருந்து அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், அது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். Daniel, God said it happened. தானியேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னார், நடந்தது. David, God said it happened. தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னார், அது நடந்தது. In Noah's life, God said it happened. நோவாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னார், அப்படியாக நடந்தது. How about your life? உங்களுடைய வாழ்க்கை எப்படி? Do you really believe in the words of God? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Do you really believe in a way that when God says that really accomplished in each of your personal life? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும் என்ற விசுவாசம் இருக்கிறதா? That is what needed in each of our lives. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய காரியமா இருக்கிறது. When we face different needs in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே பல தேவைகளை நாம் சந்திக்கும் பொழுது we need to become the people of faith. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். Faith in the will of God. கர்த்தருடைய சித்தத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Faith in the ways of God. கர்த்தருடைய வழியின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Faith in the works of God. கர்த்தருடைய கிரியையின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Faith in the words of God. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். That's what the Lord is expecting from each one of us. அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. If these four important things are followed in your lives, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், then you can be assured about the fact that God really meets my needs. அப்பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா தேவையும் சந்திக்க கூடும் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். Help your needs are. Can you repeat it again? However great your needs are, however difficult your needs are, எப்படிப்பட்ட பெரிய தேவையா இருந்தாலும் சரி, கஷ்டமான தேவைகளா இருந்தாலும் சரி, bring your needs into a God who can deal with it. எல்லா தேவைகளும் கர்த்தரால் சந்திக்கப்படக்கூடிய தேவனிடத்திலே நீங்கள் கொண்டு வர வேண்டும். Bring all your burdens into him. எல்லா பாரங்களும் கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். Bring all your worries to him. எல்லா கவலைகளையும் கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். All your fears to him. எல்லா பயங்களையும் கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். He is able to meet your needs. அவர் அதை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். But faith should characterize your life. ஆனால் விசுவாசமானது அதை மேற்கொள்ள வேண்டும். May the Lord help each one of us with these words this evening. இந்த மாலை வேளையிலே இந்த வார்த்தைகளோடு கர்த்தர் நம்மை தேற்றுவாராக, நம்மை நடத்துவாராக.
So the question that comes to our mind, can God meet your needs? நம்முடைய சிந்தையில வரக்கூடிய கேள்வி என்னவென்றால், கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பாரா? Yes, he can. நிச்சயமாக என்னுடைய தேவைகளை சந்திப்பார். Yes, he will. அவர் நிச்சயமாக சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். But I should be a man and a woman of faith. ஆனால் நான் விசுவாசம் உள்ளவளாய் நான் வாழ வேண்டும். Yes, may the Lord help us with this word and his name may be glorified. இந்த வார்த்தைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய தாசன் மூலமாக இந்த நாளிலே நமக்கு அவசியமான ஒரு செய்தி. பலவிதமான சூழ்நிலைகளிலே, தேவைகளிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் தம்முடைய வார்த்தையினாலே. செய்தி கொடுத்த கர்த்தருடைய தாசனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் கேட்டபடி நாம் அவருடைய சித்தத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வழிகளிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி சந்திப்பார் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் எப்படியும் சந்திக்க என் தேவனால் கூடும். அதுபோல அவருடைய கிரியைகள் அது அற்புதமானது. ஆராய்ந்து முடியாத அவருடைய கிரியைகள், ஆராய்ந்து முடியாத அவருடைய யோசனைகள், அதிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுபோல அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையிலே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பார். கர்த்தருடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த சிந்தனைகளை தேவன் தாமே நம்முடைய தாசன் மூலமாக கொடுத்தார். நாம் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். சென்னையிலே ஸ்டூடெண்ட்ஸ் பைபிள் காலேஜிலே பைபிள் டீச்சராக இருந்து அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தும் பணியிலே அவரும் ஒருவராக இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து சகோதரருடைய ஊழியத்திற்காக பல இடங்களிலே ஜூம் மீட்டிங் மூலமாக மற்ற இடங்களிலே பயன்பட்டு வருகிறார். அவருடைய ஊழியத்திற்காக நாம் ஜெபிப்போம். இப்பொழுதும் நாம் ஜெபித்து இந்த கூடுகையை முடிக்கலாம். கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகலாம். நிறைந்த ஆண்டவரே, மகத்துவம் உள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த வனாந்தரமான வாழ்க்கையில எங்களுக்கு பல தேவைகள் உண்டு. ஆனாலும் எங்கள் ஆண்டவரால் சந்திக்க முடியாத தேவை ஒன்றும் இல்லை. ஆகவே நீர் அப்படிப்பட்ட நிலையிலே நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று எலியாவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கிருபை தாரும். இந்த இணைப்பிலே இணைந்த ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். யூடியூபிலே பார்த்த ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் எங்களோடு கொண்டிருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் மீட்பரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்திலே எங்களையும் செய்து கொடுத்த அருமையான கர்த்தருடைய தாசனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you very much, brother. Thank you. Praise the Lord, uncle. Thank you. Praise the Lord, uncle. Thank you, sir. Praise Lord, brother. Praise the Lord, praise the Lord. Thank you so much for the message, brother. Praise the Lord, praise the Lord. Actually, this is the really needed message right now. Thank you for your timely words. Okay, thank you. Praise the Lord. Thank you, brother. Thank you. Thank you.